ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல் நலத்துக்கு தீங்கி விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அது யூஸ் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்கு? அது என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. பேசுகிற மாதிரி இருக்கா? சரி, அப்புறம் ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, இந்த பாரு, இந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும், மயிறு மாதிரி இருக்கலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. சரியா? நான் தான் அதை யூஸ் பண்ணவே இல்லையே. நீ யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா? நீ யூஸ் பண்ணியோ இல்லைனா யார் மூலியாவது நான் கேட்டோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேனா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இதை பாரு, ஹலோ, யாரா அவன்? மச்சான், நான் விக்கி பேசுறேன்டா. One time in the place. You got to get with it. Yeah. Tip my hand to the sun in the west. Feel the beat right in my chest. At the crossroads the second time. Make the devil. ஃபோன் பண்ணலடா அவனுக்கு. எப்போதான்டா வரான்? தெரில, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். வரானான்னு தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரானா பார்ப்போம். I feel bad for your son. I got 99 problems and a bitch ain't ஏய், வணங்கடா. problems. 99 problems. என்ன படிப்புல எப்படி போகுது? எப்படா இருக்க? ஏய், என்னடா வந்தது வராது மாட்டி இங்கே கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா. என்ன கோலம் பண்றா? என்ன? ஏய், ஏதாவது கல் எடுங்கடா, பேர் எதுவும். இரு நான் பேத்துறேன். ஏய், கல்லு கிடச்சிச்சு. சரி, நீ ஏட்டே இரு, நான் வந்துடுறேன். மச்சான், அந்த விஏ மட்டும் கொஞ்சம் இப்படி ஆக்கு. அந்த ஏக்கு மேலே மட்டும் லைட்டாக இது இருக்கு பாரு, அதை மட்டும் லைட்டாக மார்க் பண்ணி விட்ரு. ஏய், எங்கடா அவன்? வெறித்தனமா இருக்கா? ஏய், சூப்பர்ரா, இது ஒரு மேலே வரான். டேய் ஆதி, எங்கடா இருக்க? வாடா, சீக்கிரம் வாடா. டேய் வாடா வாடா. எப்படி? செம்மையா இருக்குது. டேய் ஆதி, டேய் ஆதி, சீக்கிரம் வாடா. வரேன்.
பாத்தியா? எப்படி? ஐய் சூப்பர்ரா, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? வா வா வா, நின்றா. ஐய், ஏன்டா நீ வேற? ஐய் விளையாடுடா இதெல்லாம் உங்களுக்கு. ஐய் படா. ஏய் என்னடா அவன் விளையாட்டுக்கு பண்ணதில் சீரியஸ் ஆகிட்டு போயின்னு இருக்கான். டேய் அவன் அப்படிதான்டா. சரி போ, அவன்கிட்ட பேசு போ. ஐய் ஏய் என்ன? ஏய் விட்றா. ஏய் ஏய் என்னடாச்சு? தின்னுக்கிட்டே இருப்பல. எனக்கு சோறு தான் முக்கியம். சாப்பிட்டு மூளை மழுங்கிடுச்சு போல. என்ன அதான்டா பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படி? ஒன்றும் இல்லை மச்சான், அவன் அதை யூஸ் பண்ணுறான். எனக்கு தெரியும் அவன் யூஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் அவன்கிட்ட காமிச்சிக்காத சரியா? அப்புறம் நானாக சொல்கிற வரைக்கும் அவன்கிட்ட வந்து பேசாத. சரி. சரி, அவன் எத்தனை வருஷமா இதை யூஸ் பண்ணுறான்? 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஆரம்பிச்சது. ஆதியோட அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். இந்த பிஸ்னஸ் மட்டும் பார்க்காம சைடில் போதைப் பொருட்களை கைமாத்துற வேலையும் வச்சுருந்தார். பெரிய பெரிய டீலர்ஸ் கிட்டலாம் போதைப் பொருட்களை வாங்கி சின்ன டீலர்ஸ் கிட்ட விற்கிறது தான் ஆதி அப்பாவுக்கு வேலை. அந்த சின்ன டீலர்ஸ் மூளை முடுக்கில் இருக்கிற சின்ன சின்ன கடைகளை டார்கெட் பண்ணி அங்கே போதைப் பொருட்களை விற்கிறது தான் வேலை. ஆனால் கொரோனா தாக்கம் அதிகமாக கவர்மெண்ட் லாக்டவுன் அறிவிச்சாங்க. रात 12 बजे से संपूर्ण देश में போலீஸால் ஈஸியாக கண்டெய்னரை பிடிக்க முடிஞ்சது. கண்டெய்னர்ஸ்குள்ளே
ஏகச்சக்கமான ட்ரக்ஸ் போதைப் பொருட்கள். அதனால் ஆதி அப்பாவுக்கு போதைப் பொருட்கள் வர்றதே நின்றுடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மிச்சம் இருந்த ட்ரக்ஸை தான் ஆதி தெரிஞ்சோ தெரியாமல் யூஸ் பண்ணுறான். ஹலோ 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 சரி, நான் ஃபோன் பண்ணுறேன். யாரா? யாரும் இல்லை. வீட்டுக்கு போன அப்புறமா என்கிட்ட பேசுகிறேன். தம்பி, உன்னை தான் தேடிட்டுருக்கோம். சீக்கிரம் வீட்டுக்கு வா. எனக்கு வீட்டுக்கு வரலாம் விருப்பம் இல்லை. உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நீ தனியாக இருக்கிறது உன் அண்ணனுக்கு பிடிக்கல. என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் என்னை பற்றி? என்னென்னா சின்ன பையன் நினச்சிட்டு இருக்கான் அவன். எல்லாரும் உன் மேல் பாசம் வச்சுருக்கோம். உன் அண்ணனை சேர்த்து தான் சொல்கிறேன். எப்படி எந்த விஷயத்துலையும் என்னை இன்வால்வ் பண்ண விடாமல் ஒதுக்கி வைக்கிறது அவங்களோட பாசமா? நான் எவ்வளோதான் சொன்னாலும் நீ கேட்குற நிலமையில இல்லை. கற்றுக்குட்டி, நீ கற்றுக்கிட்டு வருவ. என் அண்ணனோட வழியில் நான் நிறைய விஷயத்த பார்த்துருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையோட அடி இதான்டா ஆரம்பம்.